ஓகே சார். நான் மகான் அல்ல, கார்த்திக் சாரோட லைஃப்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சராக வந்த படம். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் நீங்கள் எடுத்த ரிஸ்க் ஃபேக்டர்னு நான் சொல்கிறது, ஸோ கால் இந்த வில்லன்கள்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப்பில் இப்படி தான் இருக்கணும், உருவமாகவே நான் சொல்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு அது ஒரு வேற ஒரு விதமாக இருந்துச்சு. அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் எடுக்கிறது எப்படி சார்? அது உங்களுக்கு பிடிக்குமா இல்லை? அது இல்லை, அந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 3 படம் நமக்குலாம் ஒன்றுமே தெரியல, எடுப்போம், பிடிக்கிற மாதிரி எடுப்போம், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி எடுத்தா பார்ப்பானுங்க. ஸோ அப்படித்தான் நான் வந்து அதுக்கு வந்து இப்படி ஒரு 4 பசங்க வில்லனுங்கும் போது அக்செப்ட் பண்ணிக்குவானுங்களான்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு ஒரு ஜாகி ஜான் படம், அதே மாதிரி ஒரு 4 சின்ன பசங்க தான், அதே மாதிரி பெரிய ஹீரோ ஒரு ஜாகி ஜான், அது 4 பசங்க விரல விட்டு ஆட்டியிருப்பானுங்க. சரி, ஓகே, ஹாலிவுட் உலகத்திலேயே ஒரு படம் ஏற்றுக்கிட்டு ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு, இதுலேயும் ஏற்றுக்குவானுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. சுவாரஸ்யமாக பண்ணால் எதை வேணாலும் ஏற்றுக்குவானுங்க. ஸோ அது வந்து நான் வந்து பாண்டி நாடு பண்ணும்போது விஷால் சார் இதே கேள்வி கேட்டார், என்னங்க நான் இப்போ தான் வந்து 100 பேர் 200 பேர் அடிக்கிற மாதிரி நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, எனக்கு வந்து பயந்தாங்கோலின்னு சொல்கிறீங்க, ஓப்பன் நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு தான் சொல்கிறீங்க, இந்த ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லை சார், ரஜினி சார் தர்மத்தின் தலைவன்னு ஒரு காமெடி படம் பண்ணுவார், அப்புறம் அவர் திடீர்னு ஆக்ஷன் படம் பண்ணுவார், கமல் சாரே வந்து அப்படி ஒரு ஃபன் படம் பண்ணுவார், ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கதையை நம்ம என்ன மூடு சொல்கிறோமோ அந்த மூடு தான் ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணுவானுங்க அப்படின்னு அவர் கன்வின்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அதுதான் அது நம்ம வந்து அந்த அந்த கேரக்டரை எப்படி நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது தான்.